கூப்பன் கோடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ரையல் பிளானில் இருக்கும். அப்கிரேட் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நமக்கு மந்த்லி பிளான், இயர்லி பிளான், அன்லிமிட்டட்னு இருக்கும். அன்லிமிட்டடில் தான் நம்ம ட்ரையல் பிளான் இருக்குது. மந்த்லி பிளான், இயர்லி பிளான் 2 பிளான் இருக்குது. இப்போ மந்த்லி பிளானில் போயிட்டு சுவிட்ச் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இப்போ ட்ரையல் பிளானில் இருந்து மந்த்லி பிளானுக்கு அப்கிரேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட கூப்பன் கோட் இருக்குது. அந்த கூப்பன் கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 50லேருந்து 45 ரூபீஸ்க்கு சேஞ்சஸ் ஆயிரும். கூப்பன் கோடை அப்ளை பண்ணதுக்கு 5 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. மந்த்லி பிளான் பார்த்தோம் 50 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 45 ரூபாயா மாறிடுச்சு. அப்புறம் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். மீதி இருக்க 45 ரூபாயும் பே பண்ணிக்கலாம். இப்போ இயர்லி பிளானை எப்படி கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ட்ரையல் பிளானில் இருந்து எப்படி இயர்லி பிளானுக்கு சேஞ்சஸ் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். இப்போ இயர்லி பிளான் பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாயா இருக்குது. நம்மக்கிட்ட கூப்பன் கோட் இருக்குது. நம்ம கூப்பன் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா 500 ரூபாங்கிறது 450 ரூபாய்க்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா கூப்பன் கோடு டிஸ்கவுண்ட் வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வந்து 450 ரூபாய்க்கு பே பண்ணணும்.